ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நன்றி. போன வீடியோவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நல்ல நல்ல ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நல்ல புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நாம் பேச போகிறது நட்பு. நட்புங்கிறது எவ்வளோ உயர்ந்த உறவு. மற்ற எல்லா உறவுகளுமே நம்ம ரத்த சம்பந்தப்பட்டது. நம்முடைய உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, அப்பா அம்மாவிலிருந்து யாரை எடுத்தாலுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு ஜெனட்டிக்காக வர்றவர்கள். ஆனால் நட்புங்கிறது எங்கிருந்தோ வந்தவர். இனம், மொழி, ஜாதி எல்லாத்தையும் கடந்து ஒருவரை நம்ம விரும்பி நட்பாக இருக்கிறபோது, அன்பு செய்கிற போது அந்த உறவு ரொம்ப அற்புதமான ஒரு உறவு நட்பு. அதனால தான் திருவள்ளுவர் நட்புக்கு அதிகாரமே எழுதியிருக்கார். ஔவையார் கூட நட்பை பாராட்டி பேசுகிறார். அதை விடுங்க, கடவுளே தான் வாழ்ந்த காலத்தில் சுதாமன் சொல்லக்கூடிய குச்சேலரை நண்பனாகவும் உத்தவன்கிற நண்பனாகவும் ரொம்ப நெருங்கி பழகி இருக்கிறார். மகாகவி பாரதி கூட கடவுளையே கண்ணன் என் தோழன்னு பாடியிருக்கார். அப்போது நட்புங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு உறவு. நம்ம வாழ்க்கையில் துன்ப துயரங்கள் வருகிற போதெல்லாம் நமக்கு தோழமை கொடுத்து ஓடி வந்து உறவுகிற ஒரு பெரிய உறவு நட்பு. நட்பு ரொம்ப முக்கியமானதுங்க. நல்ல நண்பர்களை நாம் என்றைக்கும் இழந்துவிடவே கூடாது. உங்களுடைய நல்ல நண்பர்கள் யார்? அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நல்ல நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.